வணக்கம் மாணவர்களே. வின்னர் அப்படின்னா யார்? நீங்கள் தான் மாணவர்களே வின்னர். அது என்னென்ன இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். ஸோ நம்ம வாயுக்களுடைய அடிப்படை விதிகளை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். The three fundamental laws which connect the relation between pressure, volume and temperature are as follows. அதாவது மூன்று அடிப்படை விதிகள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் அழுத்தம், இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன அளவு, இந்த வெப்பநிலை டெம்பரேச்சர், இந்த மூணுக்கும் இடையே உள்ள தொடர்பை அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு 3 விதியை பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயில் விதி அப்படின்றது, செகண்ட் லா சார்லஸ் லா, இந்த தேர்ட் ஒன் அவகேட்ரோ லா. இந்த 3 விதிகள் தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை விதிகள், வாயுக்களுக்கான அடிப்படை விதிகளாக நாம் பார்க்குறோம். ஸோ இந்த மூணுமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ப்ரெஷர் அதாவது அந்த வாயினுடைய அழுத்தம், இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய கன அளவு, அதே போல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய வெப்பநிலை, இந்த 3 பொறுத்து தான் இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ் அப்படின்றது அமையும். ஃபஸ்ட் நம்ம பாயில்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். When the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. This is shown in figure. ஸோ இந்த பாயில்ஸில் எப்படி பார்த்தீங்கன்னா, the temperature of gas kept in constant. ஸோ நம்ம அந்த 3 தான் முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று வேல்யூ. ஸோ இதில் டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா, the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. ஸோ அப்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த கேஸினுடைய வேல்யூம் அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பாயில்ஸ்லாம். ஸோ பி அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ஸோ அதில் வேல்யூம் பார்த்தீங்கன்னா 1/V அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. ஸோ பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாயில்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூம் இன்க்ரீசஸ் அண்டு ப்ரெஷர் டிக்ரீசஸ் வென் புல்லிங் அப். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், ஒரு பிஸ்டனுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ் இருக்குது. இந்த கேஸை பார்த்திங்கன்னா நம்ம மேல் நோக்கி இழுக்கிறோம். ஸோ அந்த பிஸ்டனை மேல் நோக்கி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய கன அளவு, அதாவது இந்த பருமன் வால்யூம் அப்படி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஸோ அப்போ அதனுடைய அழுத்தம் அப்படிது குறையும். இதான் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூம் டிக்ரீசஸ். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கண்டெய்னரை உள்நோக்கி அழுத்துறோம். ஸோ அழுத்தும் போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ப்ரெஷர் அப்படிது அதிகமாகும். ஸோ அழுத்தம் அப்படிது இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அதனுடைய அளவு அப்படிது குறையுது பார்த்திங்களா. ஸோ வேல்யூம் அப்படிது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா பாயில்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெஷர் அழுத்தமும் இந்த வேல்யூம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர் விகிதத்தில் இருக்கும். ஒன்று ப்ரெஷர் அதிகமானுச்சுன்னா வேல்யூம் குறையும், இன்னொன்று வேல்யூம் அதிகமானுச்சுன்னா ப்ரெஷர் குறையும். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர் விகித தொடர்புடையது. இதை சொல்கிறது தான் நம்ம பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ பாயில்ஸ் லாவை இன்னொரு விதமும் சொல்லலாம். ஃபார் அன் இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரெஷர் அண்ட் வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோமோ, அப்போ அந்த ப்ரெஷருக்கும் அந்த வேல்யூமுக்கும் இடையே உள்ள ப்ராடக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு மாறிலியாக இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பாயில்ஸ் லாவை டிஃபைன் பண்ணி சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்லஸ் லா. இந்த சார்லஸ் லாவை இந்த லா ஆஃப் வேல்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் வேல்யூம்னு தான் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ சார்லஸ் லாவை நம்ம லா ஆஃப் வேல்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்லஸ் லா வாஸ் ஃபார்முலேட்டட் பை எ ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஜாக்வஸ் சார்லஸ். ஸோ அந்த சார்லஸ் லா உருவாக்குற பேராலே பார்த்தீங்கன்னா அந்த சார்லஸ் லா நம்ம சொல்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா சார்லஸ் அப்படின்றவர். ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா, ஸோ அந்த லா என்ன சொல்லணும்னா, வென் த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம பாயில்ஸ் லா பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சார்லஸ் லாவில் நம்ம ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். த வேல்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூம் V அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் சார்லஸ் லா. அல்லது இதை V/T = கான்ஸ்டன்ட், இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா V/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னும் இந்த சார்லஸ் லாவை நம்ம சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், அந்த வேல்யூம் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. ஸோ வேல்யூம் அதிகமானுச்சுன்னா டெம்பரேச்சரும் அதிகமாகும், அதே போல் வெப்பநிலை அதிகமானுச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா அதனுடைய வேல்யூமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது தான் சார்லஸ் லா. மூணாவது நம்ம பார்க்க போகிறது அவகேட்ரோஸ் லா. The Avogadro's law states that at constant pressure and temperature, the volume of a gas is directly proportional to number of atoms or molecules present in it. The V is directly proportional to L. So இந்த law என்ன சொல்லுதுன்னா, according to the Avogadro's law, pressure and temperature. So நம்ம ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்லஸ் லாவில் ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் மார்க்லேயே வச்சுருக்கோம். இந்த வேல்யூம் ஆஃப் கேஸஸ், அதாவது அந்த கேஸினுடைய வேல்யூம் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்வித தொடர்புடையதாக இருக்கும். ஸோ த வேல்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் மாலிகுல்ஸ் த ப்ரெசன்ட் இன் இட். அதாவது இந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கைக்கு அந்த வேல்யூம் அப்படின்றது நேர்விகித தொடர்புடையதாக இருக்கும். ஸோ வேல்யூம் அதிகமானுச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமாகும். அதே போல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமானுச்சுன்னா அந்த கேஸினுடைய வேல்யூம் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா V/N = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். த அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்றத NA அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இட் ஈக்குவல் டு 6.023 × 10^23 பெர் மோல். ஸோ அவகேட்ரோ நம்பர் வந்து நம்ம 6.023 × 10^23 பெர் மோல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம வாயுக்களை பற்றி பார்ப்போம். தி கேஸஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் ரியல் கேஸஸ் அண்டு ஐடியல் கேஸஸ். ஸோ நம்ம இந்த வாயுக்களை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பிரித்து சொல்லியிருக்கோம். ஒன்று ரியல் கேஸ் அப்படின்றது, இன்னொன்று ஐடியல் கேஸ் அப்படின்றது. ஸோ நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐடியல் கேஸை. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரியல் கேஸ். If the molecules or atoms of the gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. At a very high temperature or low pressure, a real gases behave as an ideal gases because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. ஸோ அந்த ரியல் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் வாயுக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, the molecules or atoms of the gas interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction. ஸோ எப்போவுமே ஒரு வாயுக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வரையறுக்கப்பட்ட தொடர்பில் இருக்கும். இந்த இன்டராட்டாமிக் ஃபோர்ஸ் அது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு இன்டராட்டாமிக் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொன்னோன்னா இப்படிப்பட்ட வாயுக்களை நம்ம ரியல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட் வெரி ஹை டெம்பரேச்சர், ஆனால் ரொம்ப அதிகப்பட்ட ஹை டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அதே போல் லோ ப்ரெஷர்லையும் பார்த்திங்கன்னா ரியல் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஐடியல் கேஸாக செயல்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நோ இன்டராட்டாமிக் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அது அதிகமான வெப்பநிலையிலும் அல்லது குறைவான அழுத்தத்திலும் பார்த்திங்கன்னா அந்த இன்டராட்டாமிக் இன்டர்மாலிகுலர் கிட்டக்க எந்த விதமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் கேஸ் அப்படின்றது ஐடியல் கேஸாக செயல்பட ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம ஐடியல் கேஸை பற்றி பார்ப்போம். இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் தென் த கேஸ் இஸ் செட் டு பி ஆன் ஐடியல் கேஸ் ஆர் ஏ பெர்ஃபெக்ட் கேஸ். எப்போ ஒரு வாயுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் அதாவது அணுக்கள் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று இடைவினை அதாவது இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த வாயுக்கள் எல்லாமே நம்ம ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐடியல் கேஸஸ் நம்ம பெர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இன் ப்ராக்டிஸ் no gas is ideal. The molecules of any gas will have a certain amount of interaction among them, but these interactions are weaker when the pressure is low or the temperature is high because the interatomic or intermolecular forces of attraction are weak in ideal gas. Hence a real gas at a low pressure or high temperature can be termed as perfect gas. ஸோ ஆக்சுவலாக நம்ம நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடியல் கேஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ரியல் கேஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐடியல் கேஸாக மாறுது. எப்போ மாறுனா நம்ம அதிகமான வெப்பநிலை கொடுத்தாலும் அல்லது குறைவான அழுத்தம் கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரியல் கேஸஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸாக மாற்றம் அடையுது. ஸோ இந்த ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாயுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் பார்த்திங்கன்னா இடைவினை புரியாமல் ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரியல் கேஸுக்கும் ஐடியல் கேஸுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு. So ideal gases obey the Boyle's law, Charles' law and Avogadro's law. All these laws state the relationship between the various properties of a gas such as pressure, volume and temperature T and also number of atoms N. In a given state of the gas, all these parameters will have definite set of values. When there is a change in the state of the gas, any one or more of these parameters change its value. The above said laws relate these changes. ஸோ இந்த ஐடியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம முன்னாடியே சொன்ன 3 விதிகளான பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ லா, இந்த 3 விதிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஐடியல் கேஸ் அப்படின்றது ஒபே பண்ணும். ஸோ இதில் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தம், வேல்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய கன அளவு, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய வெப்பநிலை, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஸ்மால் என் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஐடியல் கேஸுக்கு முக்கியமான பேராமீட்டர்ஸ் வரையறைகளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தி ஐடியல் கேஸஸ் ஒபே பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகேட்ரோ லா அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். All these laws state the relationship between the various properties of a gas such a pressure. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குப்பா. அடுத்து நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். The ideal gas equation is an equation which relates all the properties of an ideal gas on ideal gas obeys Boyle's law and Charles law and Avogadro's law according to Boyle's law. ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எதை தொடர்பு படுத்துதுன்னா இந்த ஐடியல் கேஸ் அப்படின்றது இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, இந்த அவகேட்ரோ லா, இந்த 3 விதியையும் தொடர்பு படுத்தி நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து எழுதுகிறோம். ஸோ அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, ஸோ பாயில்ஸ் விதியின் படி பார்த்தீங்கன்னா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாயில்ஸ் லாவில். அதாவது த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வேல்யூம் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இதான் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா அப்படின்றது. ஸோ ப்ரெஷருக்கு வேல்யூக்கும் இடையே உள்ள ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலியாக இருக்கும். இது வந்து அக்கார்டிங் டு பாயில்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதே போல் அக்கார்டிங் டு சார்லஸ் லா வந்து பார்த்திங்கன்னா V/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சார்லஸ் லா வந்து நம்ம V/T = கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவகேட்ரோ லா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா V/N = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் கம்பைனிங் ஈக்குவேஷன்ஸ் 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம கம்பைன் பண்ணி எழுதும்போது PV/n/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். அது பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதனால் இந்த ரைட் ஹேண்ட் சைட் 4வது ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் வந்திருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா PV அப்படின்றது இருக்குது. அதே போல் இந்த PV இந்த V ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறதால இந்த PV நார்மலாக எடுத்துட்டோம். ஸோ இங்கே டிவைடட் பை T உள்ளதால் இந்த PV/T வந்து டிவைடரில் எழுதியிருக்கோம். அதே போல் இந்த V அப்படின்னு பார்த்திங்கன்னா 3மே காமனில் இருக்கிறதுனால V அப்படியே நார்மலாக எழுதியாச்சு. இதில் டிவைடட் பை ஸ்மால் n இருக்கிறதுனால இதில் டிவைடட் பை ஸ்மால் n T அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 ஃபார்முலாவையும் சேர்த்து தான் நம்ம இந்த PV/n T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 4வது ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி வின்னர் ஆக போகிறீங்க அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம நடத்திட்டு இருக்க பாடத்திலிருந்து நான் ஏற்கனவே சில வீடியோஸ் அனுப்பியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த அனுப்பியிருக்க வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் வந்து கேட்பேன். ஸோ அந்த கொஸ்டினுக்குரிய சரியான ஆன்சரை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் உண்டு. நீங்கள் எப்படி கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லணும்னா இப்போ நான் அனுப்பியிருக்க அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்டில் நான் கேட்குற கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி அனுப்புகிற ஃபஸ்ட்டு 3 பேருக்கு நான் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது கொடுப்பேன்ப்பா. ஸோ அந்த கொஸ்டின் எப்போ நான் கேட்பேன்னா உங்களுக்கு சனிக்கிழமை டெஸ்ட் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதே போல் கரெக்டாக 12 மணிக்கு உங்களுக்கு அந்த கொஸ்டின் அப்படின்றது வரும். ஸோ அந்த கொஸ்டினுக்குரிய சரியான ஆன்சரை நீங்கள் டைரெக்டாக எனக்கு அனுப்பாமல் நான் கேட்டிருக்க அந்த கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுற 3 பேருக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக உண்டுப்பா. ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தி above relation is called the combined law of gases. ஸோ இங்கே 3.4ன்னு சொல்லி 4வது ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 3.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 லாவுடைய கம்பைன்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ கன்சிடர் a gas which contains mu moles of the gas, the number of atoms contained will be equal to mu times of the Avogadro number. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய அந்த கேஸ் அப்படி பார்த்திங்கன்னா மியூ அளவுக்கு மோல்ஸ் உடையதாக இருந்துச்சுன்னா the number of atoms contained will be equal to mu times the Avogadro number. ஸோ நம்ம எடுத்துக்கூடிய அந்த கேஸ் பார்த்திங்கன்னா மியூ அளவு மோல்கள் உடையதாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அதில் அவோகாட்ரோ நம்பரோட மியூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய
அந்த வாயுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸ்மால் என் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மியூ இன்ட்டு கேபிட்டல் என்ஏ. இந்த கேபிட்டல் என்ஏ அப்படின்றது அவகேட்ரோ நம்பர். இந்த மியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கொண்ட வாயுனுடைய மோல் எண்ணிக்கை மியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது அந்த வாயுவில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களின் எண்ணிக்கை ஸ்மால் என் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ யூஸிங் ஈக்குவேஷன் 3.5 ஈக்குவேஷன் 3.4 கேன் பி ரிட்டன் அஸ். ஸோ அதை நம்ம இந்த 4வது ஈக்குவேஷனையும் இந்த 5வது ஈக்குவேஷனையும் நம்ம சேர்க்கும்போது நமக்கு கீழே உள்ள ஃபார்முலா கிடைக்குது. ஸோ பிவி பை மியூ கேபிட்டல் என்ஏ அப்படின்றது அவகேட்ரோ நம்பர் இன்டூ டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஒன்றும் இல்லை, இந்த 4வது ஈக்குவேஷனில் ஸ்மால் என் உள்ள இடத்துல நம்ம இந்த மியூ என்ஏ அப்படின்றத நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி எழுதியிருக்கோம். வேறு ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ தட் இஸ் ஸ்மால் என் ஈக்குவல் டு மியூ என்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு. The value of the constant in the above equation is taken to be kb. ஸோ நம்ம இந்த வேல்யூ அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டன்ட் இந்த above equation taken as kb அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். which is called as Boltzmann constant. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம Boltzmann constant அப்படின்னு சொல்லுவோம். அது வேல்யூ பார்த்திங்கன்னா 1.38 into 10 power minus 23 joule Kelvin power minus 1. Hence we have the following equation. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா கேபி அப்படின்னு சொல்லக்கூடிய போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ பார்த்திங்களா, இந்த பிவி பை மியூ என்ஏ பை டி அப்படி பார்த்திங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக எழுதியிருக்கோம். ஸோ அதனால் பிவி ஈக்குவல் டு மியூ என்ஏ கேபி இன்ட்டு டி. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டதால் இந்த மியூ என்ஏ டிவைடில் உள்ளது இந்த பக்கம் மல்டிபிள் வருது. ஸோ மியூ என்ஏ இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மியூ என்ஏ கேபி இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த மியூ என்ஏ கேபி இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறோம் பார்த்திங்களா. இந்த டேம் அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ விச் இஸ் டேர்ம்ட் அஸ் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஹூஸ் வேல்யூ இஸ் 8.31 ஜூல் மோல் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. ஸோ இந்த மியூ கேபிட்டல் என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அவகேட்ரோ நம்பர், இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இந்த மூணையுமே நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 8.31 ஜூல் மோல் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1 அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ கடைசியாக நம்ம கிடைக்கக்கூடிய ஃபார்முலா பிவி ஈக்குவல் டு ஆர்டி. ஸோ பிவி அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ரவுண்ட் பண்ணி கட்ட பார்த்திங்களா, அந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஃபார்முலா பிவி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு டி. இதான் பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It gives the relation between the state variables and it is used to describe the state of any gas. ஸோ இதை வச்சு நம்ம எல்லா வாயுக்களுடைய நிலையை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நான் அனுப்புகிற அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக குரூப்பில் அனுப்ப முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கொஸ்டினை நான் அப்லோட் பண்ணோடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்ல முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுற 3 பேருக்கு ப்ரைஸ் அப்படின்றது நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தோடனே கொடுக்கப்படும். ஸோ அதனால் அந்த அனுப்பியிருக்க அந்த வீடியோஸ்லேருந்து தெளிவாக பார்த்துக்குங்க. நான் அனுப்பியிருக்க எந்த வீடியோவில் நான் கேட்குற கொஸ்டின் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அதனால் நான் அனுப்பியிருக்கிற எல்லா வீடியோவுமே தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துங்கப்பா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் வின்னர்.